ஹாய்ங்க. இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 கிலோ வெங்காயத்துக்கு 1/4 கிலோ பூண்டு, அப்புறம் கறிவேப்பிலை வந்து நல்லா அதுவும் ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, அது நம்ம விருப்பம், கொஞ்சம் சேர்த்தும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், உளுந்து பருப்பு இதையெல்லாம் போட்டு அது கூட பிசைஞ்சு நம்ம நைட்டு வச்சிடணுங்க. நைட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அது வந்து கூட வந்து விளக்கெண்ணெய் போட்டுக்கணும். விளக்கெண்ணெய் போட்டு நைட்டே பிசைஞ்சு நம்ம வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிக்கும். காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து நல்லா இது மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நாள் வெயிலில் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா, காய வச்சுட்டு நைட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பொடிச்சு இதே மாதிரி நம்ம இப்படி அமுக்கி எடுத்து வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 7 நாளைக்கு நல்லா அது சுக்காக காயிற அளவுக்கு நீங்கள் அந்த உருண்டையை வெயிலில் வச்சு எடுக்கணும். 2வது நாள் 3வது நாளில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் தொட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, இந்த வெங்காய வடகம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. நீங்கள் இது காரக்குழம்பு, சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் தாளிக்கும்போது நீங்கள் மற்ற தாளிப்பு எதுவுமே இல்லாமல் இதிலேருந்து கொஞ்சம் தாளிப்பு எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா குழம்பு வந்து அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் வந்து சட்னியும் கூட செய்யலாங்க. சட்னின்னா துவையல் மாதிரி செய்யலாம். கூட வந்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வந்து வதக்கி கூட இது கூட போட்டு செய்யலாங்க. சூப்பராக இருக்கும் துவையலும் கூட. இப்படி வெயிலில் நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது 1 வாரம் நல்லா காய வைக்கணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.